ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சனீஸ்வரரின் பிடியில் சிக்காதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. ஏன், சிவபெருமானும் கூட இதற்கு விலக்கல்ல. இருந்தும் அந்த சனி பகவானின் கெடு பார்வையிலிருந்து தப்பிக்க அனுமரையே வணங்க வேண்டும் என புராணங்கள் கூறுகின்றன. அதற்கு காரணம், 7.5 ஆண்டுகளாய் அனைவரையும் படுத்தி எடுக்கும் அந்த சனீஸ்வரரையே அனுமர் பாடாய் படுத்தியதே. அந்த கதை என்ன? அப்படி அனுமரின் பக்தர்களை மட்டும் சனீஸ்வரர் ஏன் ஒன்றும் செய்வதில்லை என்பதன் காரணத்தை கூறும் கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை வேந்தன் ராவணனிடம் சிறைப்பட்டிருக்கும் சீதாதேவியை மீட்க ஸ்ரீராமருக்கு உதவியாய் அனுமர், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் கடலில் பாலம் அமைக்கும் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டு கொண்டு இருந்தனர். அதற்காய் அவர்களுள் சில வீரர்கள் மரங்களை பெயர்த்தும் பாறைகளை தகர்த்தும் ஒன்றாய் ஒரு இடத்தில் சேர்த்து குவிக்க, அனுமரோ அந்த மரக்கட்டைகளிலும் கற்களிலும் ஸ்ரீராம ஜெயம் என ராம கைங்கரியம் எழுதி பாலம் அமைக்க எளிதாய் அவற்றை கடலில் எரிந்து கொண்டும் இருந்தார். அப்படி சேது பால பணிகள் அனைத்தும் வெகு விரைவாய் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு நாள் அதனை கண்காணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீராம லட்சுமணர் முன் சனீஸ்வரர் தோன்றி, ராமபிரபுவே, தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் இப்போது உங்கள் அடியேன் அனுமரை பிடிக்க வேண்டிய 7.5 ஆண்டு காலம் வந்துவிட்டது. ஆகவே உங்கள் அனுமதியுடன் நான் அவரை பிடித்து கொள்ளலாமா என அனுமதி கேட்டார். ஸ்ரீராமரும் அதற்கு, சனீஸ்வரரே, எங்கள் கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நீங்களும் உங்கள் கடமையை செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தடை செய்வதில்லை. முடிந்தால் நீங்கள் அனுமரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நகர்ந்தார். சனீஸ்வரரும் அவ்வாறே ராமரிடம் விடை பெற்று அனுமர் இருக்கும் பகுதிக்கு சென்று அவரிடம், அனுமனே, நான் சனீஸ்வரன். உம்மை 7.5 சனி பிடிக்கும் காலமானது வந்துவிட்டது. ஆகவே உம்மை நான் பிடித்து கொள்ள உடலில் ஏதேனும் ஒரு பாகம் கொடும் என கேட்டார். அதற்கு அனுமரோ, சனி பகவானே, இப்போதே நீர் என்னை பிடித்தாக வேண்டுமா? நான் இப்போது ராவணனின் சிறையில் வாழும் சீதா தேவியை மீட்டு ராமரிடம் ஒப்படைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். ஆகவே அப்பணி முடிந்ததும் நானே உம்மை தேடி வருகிறேன். அப்போது எம் உடலில் சிறு பாகமல்ல, என் உடல் முழுவதையுமே நான் உம்மிடம் தந்து விடுகிறேன். நீர் எம்மை முழுதும் வியாபித்து ஆட்டி படைக்கலாமே என்றார். அதை கேட்டதும் சனீஸ்வரரோ சற்றே புன்னகைத்தபடி, வாயுபுத்திரரே, அஞ்சனையின் மைந்தனே, ஈசனின் மறு உருவமே அனுமரே, தாங்கள் அறியாதது ஒன்றுமல்ல. எதற்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு. நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன். இது காலதேவன் நிர்ணயித்த விதியாகும். இதனை நீரும் மீற முடியாது, நானும் மீற முடியாது. நீங்களோ நானோ எவராயினும் இதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் உடலில் நான் எந்த பாகத்தை பிடிக்க வேண்டும் என கூறுங்கள் என்று மறுபடியும் கேட்டார் சனீஸ்வரர். அனுமரும் அதற்கு சற்றே யோசித்தவாறே, சரி சனீஸ்வரரே, தாம் சொல்வதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை பிடிக்க இப்போது என் கையில் உமக்கு இடம் தரலாம் என்றால், என் கைகள் தற்போது ஸ்ரீராம ஜெயம் என பாறைகளில் எழுதி கொண்டு இருக்கின்றன. சரி, தோள்களில் இடம் தரலாம் என்றால் அவைகள் பாறைகளை சுமக்க உதவி புரிகின்றன. கால்களிலோ பாதங்களிலோ இடம் கொடுத்தால் அது உம்மை நான்
அவமரியாதை செய்தது போல் ஆகிவிடும். என் ஜான் உடம்பில் தலையே பிரதானம். அதனால் என் தலையில் வேண்டுமெனில் தாங்கள் அமர்ந்து கொண்டு உம் கடமையை செய்யுங்கள் என்றார். சனீஸ்வரரும் அவ்வாறே அனுமர் அனுமதி அளித்ததால் அவரின் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார். அவ்வளவுதான். அதுவரை தோளில் சாதாரண பாறைகளை சுமந்து வந்த அனுமரோ தலையில் சனீஸ்வரர் குடிகொண்ட பின் முன்பை விட மிகப்பெரிய பாறைகளின் மீது ஸ்ரீராம ஜெயம் என எழுதி அதனை தன் தலையின் மீது சுமந்து கடலில் வீச ஆரம்பித்தார். இதனால் சனீஸ்வரரும் அனுமரின் தலையில் அமர்ந்திருந்ததால் அந்த பெரும் பாறைகளின் பாரத்தை தானும் சுமக்க வேண்டியது ஆயிற்று. நேரம் செல்ல செல்ல பாறைகளின் கனத்தை தாங்க முடியாத சனீஸ்வரருக்கு அனுமரின் தலையில் அமர்ந்ததால் இறுதியில் தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதோ என சந்தேகமும் வந்துவிட்டது. இங்கனம் சிறிது நேரத்திலேயே ஒரு கட்டத்தில் பாறைகளின் பாரத்தை தாங்க முடியாமல் அனுமரின் தலையில் இருந்து கீழே குதித்தார் சனீஸ்வரர். அதை கண்ட அனுமரோ மனதில் சிரித்தபடியே, என்ன சனீஸ்வரரே, 7.5 ஆண்டுகள் பிடிக்கப் போகிறேன் என சொல்லி இடம் கேட்டீர்கள். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இறங்கிவிட்டீர்களே என கேட்க, அதற்கு சனீஸ்வரரோ, அனுமரே, ஈசனின் அம்சமான உம்மை போன யுகத்தில் கைலாயத்தில் பிடித்து வெற்றி பெற்றேன். இந்த முறையும் எப்படியேனும் பிடித்து விடலாம் என நினைத்தேன். ஆனால் தோல்வி அடைந்து விட்டேன் என கூறி வருந்தி நின்றார். அதை கேட்டதும் அனுமரோ, இல்லை சனீஸ்வரரே, இம்முறையும் நீரே வென்றீர். 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாய் 7.5 நிமிடங்கள் நீர் எம்மை பிடித்து உம் பணியை சரியாகவே இம்முறையும் செய்து வென்றுவிட்டீர் என சிரித்துக்கொண்டே கூறினார். அவ்வாறே அனுமரின் அந்த வார்த்தைகளில் மகிழ்ந்த சனீஸ்வரர் அவரிடம், அனுமரே, உம்மை பிடிக்க வந்து உம் தலையில் அமர்ந்து உமக்காய் பணி செய்து இறுதியில் உம்மாலே ஸ்ரீராம ஜெயம் என எழுதிய பாறைகளை நான் சுமந்து ராம சேவையில் ஈடுபட்டதால் எனக்கும் பாக்கியம் கிடைத்துவிட்டது. உம்மாலே நான் அந்த புண்ணியத்தை பெற்றேன். அதனால் உமக்கு நான் ஏதேனும் ஒரு வரத்தை தர விரும்புகிறேன் என்றார். அதற்கு அனுமரோ, அப்படியெனில் நான் என் பக்தர்களுக்கு எனவே வரம் பெற விரும்புகிறேன் சனீஸ்வரரே. அதன்படி ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவர்களுக்கு அது 7.5 சனி காலமாக இருந்தாலும் அவர்களை தாங்கள் காத்து அருள வேண்டும். அவர்களை தாம் பிடித்தாலும் துன்பம் தராமல் உம் அருளையே அவர்களுக்கு தர வேண்டும் என கேட்டார். சனீஸ்வரரும் வரத்தை தந்தேன் என கூறி அவ்விடமிருந்து விடை பெற்றார். அவ்வாறே அனுமருக்கு கொடுத்த அந்த வரத்தின்படியே அனுமரை வேண்டுபவர்களையும் ஸ்ரீராம ஜெயத்தை பக்தியுடன் சிந்திப்பவர்களையும் சனீஸ்வரரின் கெடு பார்வை ஒன்றும் செய்வதில்லை. சனி பகவானின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் ஸ்ரீராம ஜெயத்தை உச்சரித்து அனுமரை வழிபட்டு வந்தால் அவர்கள் துன்பம் அகலும் என்பதும் நம்பிக்கை. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோல அனுமரின் பெருமை குறித்தும் ஸ்ரீராம ஜெயத்தின் சிறப்பு குறித்துமான ராமாயண கதை ஒன்றை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.